பிரபல பின்னணி பாடகி உமா ரமணன் அவர்கள் இறக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தார்களிடம் ஒரு கடைசி சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இளையராஜா அவர்களோட இசையில் பூங்கதவே தாழ்த்திரவாய் அப்படிங்கிற பாடலின் மூலயமா இசைத்துறைக்கு அறிமுகமாக இருந்தவங்க தான் உமா ரமணன். அந்த ஒரு பாடலை தொடர்ந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக ஏகப்பட்ட பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க. சமீபத்தில் இவங்க உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்துச்சு. தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணாங்க. அவங்கள பற்றின ஏராளமான நியூஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கும் போதே அவங்க குடும்பத்தார்கள்ட்ட அவங்க ஒரு சில விஷயம் பேசி சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்க ஹஸ்பண்ட் மற்றும் அவங்களோட ஒரு பையன், அவங்க 2 பேர்த்திட்டையுமே இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு, எனக்கு கை கொடுக்க உங்கள் அப்பா இருந்தார், அவரால் தான் நான் இசைத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனை செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் கிடைப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு நட்பாக நிறைய பேர் இருப்பாங்களாங்கிறது தெரியலை. ஒரு சிலருக்கு கிடைச்சாலுமே பண உதவியினால் அவங்களால இசைத்துறைக்கு வர முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்ம வீட்டுக்கு யாராவது சங்கீதம் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக சங்கீதம் சொல்லிக் கொடுங்க. முடிஞ்சால் ஒரு கிளாஸ் ஆரம்பித்து அதில் ஃப்ரீயாக இசை சொல்லிக் கொடுங்க. நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்னு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுக்காமல் அந்த உதவியை பண்ணி கொடுங்க. ஒருவேளை நாளை பின்ன எனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னோட சார்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 2 பேரும் தொடர்ந்து பண்ணணும். மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏழை எளிய மக்கள் இசையில் ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி வேறு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு நம்ம வீடு தேண்டி வந்தால் அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் வாங்கியிருக்காங்க. உமா ரமணன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை அவங்க இறக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் மூலயமா இந்த ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கு. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இந்த நியூஸை பார்த்த பலருமே அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கும் இலவசமாக கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, கன்னிகா மற்றும் ஸ்நேகன் இவங்க 2 பேரும் புதிய தொழில் ஒன்று தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. சினிமா துறையில் பாடல் எழுதுவதன் மூலயமா மக்கள் மனசில் ரொம்பவே புகழ் பெற்றவர் தான் ஸ்நேகன். பிக் பாஸில் கூட அவரே கலந்துக்கிட்டு இருந்தார். கன்னிகா அவர்களை அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேரும் இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு ஹாப்பி லைஃபாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் இவங்க அப்டேட் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்நேகம் ஹெப்ஸ் அப்படின்னு இவங்க ஒரு புதிய பிராண்ட் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு பிராண்டில் ஹேர் ஆயில் தயாரித்து விற்பனை பண்ண போகிறாங்களாமா. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தான் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. முழுக்க இயற்கையான முறையில் இந்த ஒரு பிராண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இதற்கு முன்னாடியே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் கூட ஒரு சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஹெப்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நல்லபடியாக போகணும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. கன்னிகா அவர்களுக்கு இயற்கையாகவே முடி அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.